Hey guys, so நம்ம இப்போ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா நம்ம கிளாசிக் 500 அவனுக்கு வந்து சர்வீஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதம் டிசம்பர் கிறிஸ்மஸுக்கு அடுத்த நாள் வந்துட்டு நான் ஒரு ரைட் போக போகிறேன். ஸோ மேகமலைக்கும் தேனி சைடு மேகமலையும் தேக்கடியும் பிளானில் இருக்குது ஒரு 3 days 4 days ரைடு. ஸோ அதுக்காக வந்துட்டு கிளாசிக் வந்து ரெடி பண்ண போகிறேன். ஜிடி இருக்குது, ஆனால் ஜிடியில் தான் நான் பெங்களூர்லேருந்து இங்கே வந்தேன். ஸோ கிளாசிக் ஓட்டி ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு அதில் ஒரு ரைடு போகலான்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு சர்வீஸ் பண்ணி 1 year ஆகிட்டு. ஸோ இப்போ சர்வீஸ் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே ஐட்டங்கள் தான் வாங்கியிருக்கேன். என்னென்ன இருக்கிறத காட்டுறேன். ஸோ இது வந்து கேப்ரியலோட சஸ்பென்ஷன். இது நைட்ராக்ஸ் சஸ்பென்ஷன் தான். கம்பெனியில் வர்றது வந்து என்டூரன்ஸ்னு ஒரு ப்ராண்டில் வரும். ஆனால் கேப்ரியல் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூஸ் பார்த்தேன். ஸோ இது ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இது ஒன்று வாங்கியிருக்கேன். சஸ்பென்ஷன் ஃபைட்டு, அதனால் இது மாற்றுறேன். ஸோ அப்புறம் வந்து ராயல் என்ஃபீல்டோட லிக்விட் கன் செமி சிந்தட்டிக் ஆயில் 15W50 2.5 liter இது ஒன்று வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து இது வந்து ஆயில் ஃபில்டரு. அப்புறம் இது வந்து கம்பெனியோட ஓஜி ஏர் ஃபில்டர். ஸோ டோட்டலாக சேர்த்து எனக்கு ஒரு 3800 வந்துச்சு இந்த செட்டு. ஸோ இப்போ போய்ட்டு நான் இங்கே லோக்கல் மெக்கானிக்கிட்ட தான் சர்வீஸ் பண்ண போகிறேன். விளாக போட்டுருமா? விளாகு இன்னும் முடிஞ்ச கட்டுங்க. மேகமலைக்கு வண்டியை ரெடி பண்ணுறோம். அவ்வளோதான் மார்க்கெட்டிங் பண்ணி கொடுப்பாரு. சரி விளாக போட்டுடலாம். சர்வீஸ் சார்ஜ் அப்படியே அவ்வளோதான். இங்கே நான் வருதா? ஷோரூமில் சர்வீஸ் விட்டு லிக்விட் கண்ணு தான். இல்லை அது மோட்டரில் போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தான் கிளச் ஹவுஸ் மாற்றினீங்கன்னா உள்ள 1/4 liter தாங்க இருந்திருக்கு. 1 liter 3 liter இருந்துச்சுங்க. பாக்கி உள்ளது அதான் 2.5 பாக்கியும் வண்டி ஓட்டு வரதான் ஒன்றுமே பண்ணலையே. ஆமா அந்த 7 பொருள் கொடுத்தாங்களா? ஆனா 7 பொருள் தான் கொடுத்துருக்கானுங்க. நான் ஏதோ ஒண்ணுதான் கொடுப்பாங்கன்னு நினைச்சேன். பாய் ஐயோ பையன் கேட்டுதாங்க. ஏங்க என்ன பண்ணீங்கப்பா? உங்களை பிடிச்சிப்பேன். ஏதாச்சும் தப்பா சொன்னீங்கன்னா பிடிச்சி வச்சுப்பேன். பையன் கேட்டுதாங்க வாங்கினேன். உடைய கூட திருப்பி உடஞ்சிட போதும். வீடியோ வர எடுக்கிறீங்க. பரபரப்பு பிச்சை வச்சுங்க. எவன்டாவா எங்க உள்ளவன்டாவா அப்படின்ற மாதிரி இருக்கும். இது வந்து என்ட்ரன்ஸ் என்ன டிஃபரன்ஸ்னா ஒரு டிஃபரன்ஸ் எனக்கு தெரியல. இருக்கு இருக்குன்னா உள்ள ஏதோ இங்க சீல் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் தான் எனக்கு தெரியும். இந்த போஸ் நல்லா தான் இருக்கு வண்டியில.
நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சிங்கிள் சீட்டை மட்டும் போட்டுட்டு ஓட்டலாம். அவ்வளோதான் சேர்ந்து வர இப்போ ஹெட்லைட் அடிச்சுக்கிட்டு இருக்கு. சின்னதாக மக்கள் மாதிரி வச்சுட்டு நம்ம சைடில் கம்பேர் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பாட்டை அப்படியே பாடுங்க. என்னங்க பாட மாட்டீங்க? முன்னாடி கேமரா வச்சுட்டு பாருங்க அப்படிங்க பாடுவோம். உரிச்சு வச்சா ஆடிக்கிட்டு இருக்கும் போது சைலண்டா எடுத்தா உண்டு. சைலண்டா அடுத்த வாட்டி எடுத்துற வண்டிகள் வச்சு எடுத்துறோம். நாங்க அந்த கையிலையும் புதுசா ஒரு டாட்டு இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் போட்டது. அதுங்க சிவனா ஃபர்ஸ்ட் போட்டது. அதுதான் வந்து குரோம் ஃபுல்லாக தேய்ச்சி எடுக்கலான்னு இருக்கேன். குரோம் எல்லாத்தையும் ஃபுல்லாக தேய்ச்சி எடுக்கலான்னு இருக்கேன். இன்னைக்கு வாட்டர் சர்வீஸ் பண்ணிட்டேன். இது வந்து இப்போ செட்டிங் 4ல் தானே இருக்கு. அதே ஜோட்டி பார்ப்போம். சிந்தாம ஊத்து இல்லை ஊத்து என்ன அப்புறம் மாப்பிள அப்பா ஃபுல்லா இருக்குதா சொட்டு இது அங்க போடுற போத எரிச்சுரா ஆயோ போச்சுரா அன்னைக்கு. சர்வீஸ் ஃபுல்லாக எல்லாமே மாற்றி வச்சு இப்போ ஃபுல்லாக WD-40 அடிச்சுட்டேன். எண்ணெய் தேய்ச்சி குளிக்க போகிற மாதிரி செயின் எல்லா ஆக்சில் எல்லாத்துக்குமே அடிச்சுட்டேன் WD-40. இது வாட்டர் சர்வீஸ் பண்ண வேண்டியதான். சர்க்கப் மாற்றியாச்சு. செயினுக்கு WD-40 அடிச்சுட்டேன். இல்லை இங்கேருந்து இங்கே தான் எடுத்துகிட்டு வந்தேன். சூப்பராக வாட்டர் சர்வீஸ் பண்ணாங்க. நல்லா ஃபோம் வாஷ்லாம் அடிச்சு. அப்புறம் நம்ம கிளாசிக்கு அடிச்சுட்டு ஜிடியை விட்டுட்டோம்னா அவன் கோச்சிப்பாங்க சரின்னு சொல்லிட்டு அவனையும் போய் எடுத்துகிட்டு வந்தேன். அவனுக்கும் வாட்டர் சர்வீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்ததுலேருந்து வாட்டர் சர்வீஸே பண்ணல. கொஞ்சம் டேட்டியாக தான் இருந்தான். ஸோ அதான் இங்கே தான் நல்லா பண்ணுறாங்களே ஃபோம் வாஷ்லாம். அவன் வந்து சரி இங்கேயே பண்ணிடலாம். 150 தான் சார்ஜ் பண்ணாங்க ஒரு வண்டிக்கு. ஸோ குவாலிட்டியாகவும் பண்ணாங்க. அதனால சரி இங்கேயே பண்ணிடலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். பேடக் ஸ்டாண்ட்லாம் வச்சுருக்காங்க. ஸோ சைஸ் ஸ்டாண்ட் இல்லை, சென்டர் ஸ்டாண்ட் இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை. பேடக் ஸ்டாண்ட் போட்டு நல்லா தெளிவாக வாட்டர் சர்வீஸ் பண்ணி தந்துடுறாங்க. இவங்க சர்வீஸ் உண்மையிலே சூப்பராக இருக்குது.
அடிக்க வேண்டியதான். நான் இந்த செயின் லூப் தான் யூஸ் பண்ணுறேன். செயின் லூப் TC40 இந்த பிராண்டு. இது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். லாங் ட்ரிப் போனப்போ பெங்களூர்லேருந்து இங்கே வந்தப்போ ட்ரை பண்ண நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இதே நான் திரும்பி அடிக்கிறேன்.